கல்வி அறிவு தேடலுக்கான பயணம் மட்டுமல்ல, எதிர்கால வாழ்விற்கு அடித்தளம் அமைத்திடும் கனவின் தொடக்கமும் கூட. அக்கனவினை நனவு செய்ய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் வணக்கம். தமிழர்தம் தொன்மை, வரலாறு, பண்பாடு மற்றும் கலை இலக்கிய குறித்த பெருமிதமும், அதனுடன் தன்னம்பிக்கையுடன் அறிவியல் தொழில்நுட்பம் கைக்கொண்டு மாணவர்களாகிய நீங்கள் அறிவு தேடலை வெறும் ஏட்டறிவாக இல்லாமல் அறிவு சாளரமான புத்தகங்கள் மூலம் உங்கள் கனவினை அடைந்திட 10ஆம் வகுப்பில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது தமிழ். தமிழ் புத்தகத்தில் நமக்கு 7 இயல்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு இயலில் 5 தலைப்பிலான பாடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் இயல் அமுத ஊற்று. இதனுடைய கருத்து மொழி மற்றும் மனிதம். இந்த இயலில் செய்யுள் பகுதியாக அன்னை மொழியே மற்றும் காலகணிதம், உரைநடையாக பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம், துணைப்பாடம் புயலிலே ஒரு தோணி, இலக்கணம் சொல் ஆகிய தலைப்பிலான பாடங்களை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த இயலின் கற்றல் நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கற்றல் நோக்கம், ஒரு இலக்கு இருக்கும்போது அதற்கான நோக்கம் இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் செல்ல நமக்கு சில குறிப்பிட்ட நோக்கங்களை வழியாக நாம் செல்லும்போது இலக்கை எளிமையாக அடைந்திட முடியும். அந்த கற்றல் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். தமிழ் மொழியின் செழுமை, மனிதம் சார்ந்த கருத்துக்களை பாடல் வழி உணர்ந்து சுவைத்தல், ஆற்றலுடன் உரையாடுதல். அதாவது தமிழ் மொழி எந்த அளவுக்கு செம்மையான செழுமை மிக்க மொழி, அந்த செழுமை மிக்க மொழியை மனிதம் நம்முடைய தமிழர்கள் எவ்வாறு பாடல் வழியாக உணர்ந்து அதை சுவைத்தார்கள், மேலும் அந்த தமிழ் மொழியின் வாயிலாக ஒருவரோடு ஒருவர் எவ்வாறு உரையாடி தமிழை வளர்த்தார்கள் என்ற கருத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக மொழியில் உள்ள வகைப்படுத்தப்பட்ட சொல்வளங்களை பேச்சிலும் எழுத்திலும் இடமறிந்து கையாளுதல். கதை நிகழ்வுகளுக்குள் பொதிந்திருக்கும் மொழி வீச்சையும் நயத்தையும் செறிவையும் படித்து சுவைத்தல், எண்ணங்களோடு இணைத்து விவரித்து எழுதுதல், மொழி தனித்தும் தொடர்ந்தும் பொருள் தரும் நுட்பம் அறிந்து பயன்படுத்துதல். இவையே கற்றல் நோக்கங்கள். இந்த கற்றல் நோக்கங்கள் அறிந்து கொண்டு நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது செய்யுள் பகுதியில் அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களால் இயற்றப்பட்ட அன்னை மொழியே எனும் பாடல் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். பாவலரேறு எனவும் பெருஞ்சித்திரனார் எனவும் தமிழ் உணர்வாளர்களால் போற்றி மதிக்கப்படும் பெருஞ்சித்திரனார் 10/3/1933 பிறந்தவர். இவருடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்பதாகும். இவருடைய பெற்றோர் துரைசாமியார் குஞ்சம்மாள் ஆவார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை ராசமாணிக்கம் என்பதாகும். துரை ராசமாணிக்கம் எனும் இயற்பெயர் கொண்ட இவர் தென்மொழி தமிழ்ச்சிற்று ஆகிய இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர். மேலும் இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மக புகுவஞ்சி, பள்ளி பறவைகள் முதலான நூல்களை படைத்துள்ளார். இந்த நூல்களின் மூலம் அவர் தமிழ் மொழியை இந்நூல்களின் வாயிலாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தமிழ் மொழியின் பெருமையும் புகழையும் உலகறிய செய்துள்ளார். மேலும் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. திருக்குறள் என்பது நாம் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறோம். 1330 குறட்பாக்களுடன் 133 அதிகாரங்களை கொண்ட திருக்குறள் நாம் அனைத்து வகுப்புகளையும் பயின்று வருகிறோம். அந்த திருக்குறளுக்கு இவர் மெய்ப்பொருளுரை எழுதியது தமிழ் மொழிக்கே கருவூலமாக திகழ்கிறது. கருவூலம் என்பது மிக சிறந்த செல்வங்கள் நிறைந்த ஒரு இடத்தை குறிப்பிடுவோம். அத்தகைய சிறப்பான உரையை அவர் எழுதியுள்ளார் என்பது மிகவும் சிறப்பானது. இவரது நூல்கள் நம்முடைய தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. நாம் இப்போது அவர் இயற்றிய கனிச்சாறு நூலிலிருந்து தொகுதி 1 நாம் பார்க்க இருப்பது அன்னை மொழியே. அன்னை மொழியே, நம் தாய்மொழியை நாம் அன்னையாக மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமாகி நிற்பவள் நம் அன்னை மொழியே என்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கவிதைக்குள் நாம்
செல்லும் முன்னதாக நுழையும் முன் பகுதியை அறிவோம். தமிழ்த்தாய் சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள். வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். அழகார்ந்த செந்தமிழே. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கவிதையை நாம் அறியலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே, மன்னுஞ் சிலம்பே, மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. இப்பாடலின் வாயிலாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அன்னை மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளால் மேன்மையான பெருமைக்குரியவளே, இனிய 10 பாட்டே, 8 தொகையே, நல்ல 10 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைவணங்கி வாழ்த்துகிறோம். அழகார்ந்த செந்தமிழே பாடலின் பொருள் மூலம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியை சிறப்பித்து கூறியிருக்கிறார். இப்பாடலில் அவர் மேலும் தமிழ் நூல்களையும் சிறப்பித்திருக்கிறார். திருக்குறள் உலக பொதுமறையாக திகழும். இது தமிழுக்கு பெருமைக்குரியதாக இருக்கிறது. மேலும் 10 பாட்டு 8 தொகையே என்பதன் மூலம் 10 பாட்டு திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம் என்ற 10 நூல்களையும் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற 8 தொகை நூல்களும் இணைந்த 14 மேற்கணக்கு நூல்களோடு திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, பழமொழி 400, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி என்ற அறநூல்களோடும் ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, களவழி 40, கைநிலை ஆகிய அகநூல்களோடும் களவழி 40 என்னும் புறநூலோடும் இணைந்த 18 நூல்களை கொண்ட 14 கீழ்கணக்கு நூல்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி எனும் 5 காப்பியங்களோடும் நம் அன்னையானவள் சிறந்து நிற்கிறாள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். செழுமைமிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை எம் தமிழ் நாக்கு எப்படித்தான் விரித்துரைக்குமோ? பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் உன்மேலே பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தமிழ் தனித்தமிழே, பண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகடித்து பாடும். அதுபோன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமை எங்கும் முழங்குகின்றோம் என்று செப்பற்கரிய நின் பெருமை என்ற தலைப்பில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் விளக்கி கூறியுள்ளார். மாணவர்களே, தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சுற்றுவன யாவை? அழகார்ந்த செந்தமிழ் எனும் பாடலின் பொருளும் செப்பற்கரியனின் பெருமை பாடலின் பொருளும் நாம் இணைத்து எழுதும்போது நமக்கான விடை மிக எளிமையானதாக கிடைத்துவிடும். நீங்களும் முழு மதிப்பெண்ணை பெற முடியும். அமுத ஊற்று என்னும் இயலில் நாம் அன்னை மொழியே கவிதை பிழையை நாம் இந்த பகுதியில் அறிந்து கொண்டோம். அடுத்த பகுதியாக உரைநடை உலகம் பகுதியில் பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம் என்ற உரைநடை வடிவை நாம் காணலாம். நன்றி.